90களோட தொடக்கத்துல பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கும்போது பிரபுதேவா மாஸ்டர் வந்து அப்பதான் பட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தாரு. எல்லாரும் அவரோட நடனத்தை பார்த்து பயங்கரமா பிரமிச்சு பேசுவாங்க. அப்ப எங்க வீட்டுல பர்சனலா என்ன பேசுவாங்கன்னா, புதுசா வந்திருக்க பிரபுதேவாங்கிற பையன் வந்து ஆனந்த் பாபு மாதிரி ஆடுறாரு அப்படின்னு. சோ அப்பதான் வந்து எனக்கு ஆனந்த் பாபு அப்படின்னு சொன்னா யாருன்னு கேட்கும்போது நாகேஷ் சாரோட பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பார்த்தா அவரும் பயங்கரமா நடனம் ஆடி இருக்காரு. ஆனந்த் பாபு சார் சொல்லவே தேவையில்ல. அது பார்த்து அந்த விக்ரமன் சார் படத்துல நடிச்சிருப்பாரு புது வசந்தம்ல, அது அந்த போடு தாளம் போடலாம் பயங்கரமா ஆடி இருப்பாரு. சோ இந்த மாதிரி ஒரு நடனத்துக்கு பேர் போன ஒரு லெகசில இருந்து வந்திருக்கீங்க. இந்த படத்துக்கு உங்களுக்கு நடனம் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சதுங்களா, இல்ல உங்ககிட்டயும் அந்த மாதிரி நடனம் எதிர்பார்க்கலாங்களா? இருக்குது, ஒரு சீன் இருக்குது. நம்ம எஸ்எல் பாலாஜி டான்ஸ் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ண சீன் ஒன்று இருக்குது. ஆனா இது வந்து தாத்தா பண்ண மாதிரி டான்ஸ் இல்ல, அப்பா பண்ண மாதிரி டான்ஸ். எனக்கு அதான் பிடிச்சது. இந்த டான்ஸ் நம்ம ஏன் விரும்பி பண்ணோம்னா, ரெண்டு பேருக்கும் பண்ணாத ஒரு டான்ஸ் டைப் சொல்லலாம். ஒரு கலாச்சாரம் டச், ஒரு தியேட்ரிக்கல் பரதநாட்டியம் காம்பினேஷன், கதக் காம்பினேஷன்ல ஒரு டான்ஸ் இது ஒண்ணு. இந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான நடனம். ஆமா, இந்த கேரக்டருக்கு தகுந்தாப்புல, அந்த தியேட்ரிகாலிட்டிக்கு தகுந்தாப்புல, அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு தகுந்தாப்புல ஒரு டான்ஸ். அந்த டான்ஸ் வந்து வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் அப்பா டிட், வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் தாத்தா டிட். ஸோ எனக்கு அங்கதான் பிடிச்சு போச்சு. எனக்கு வந்து ஒரு தனியா ஒரு, நீங்க சொன்ன மாதிரி எங்க போனாலும் தாத்தா அப்பா, நாகேஷ் பேர ஆனந்த பையன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டான்ஸ் பண்ணும்போது அவங்க பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு யூனிக்கா ஒன்று வரும்போது எனக்கு ஒரு ஆஸ் அ லெகசி சைல்டு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு.